வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார். மாநில அளவிலான மனிதநேய நிறைவு விழா கரூரில் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். கரூரில் நடைபெற்ற மாநில அளவிலான மனிதநேய நிறைவு விழாவில் 275 நாட்களுக்கு ரூபாய் 2.38 கோடி மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் மதிவேந்தன் வழங்கினார். கரூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட்டரங்கில் கரூர் மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் மாநில அளவிலான மனிதநேய வார நிறைவு நாள் விழா மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் விமல்ராஜ், சட்டமன்ற உறுப்பினர்கள் இளங்கோ சிவகாம சுந்தரி, கரூர் மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன் மற்றும் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலத்துறை அதிகாரிகள், மாணாக்கர்கள், கலைஞர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலப்பள்ளிகளில் மாநில அளவில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணாக்கர்கள், தலைமை ஆசிரியர்கள், 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி வழங்கிய முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள், இதுபோல 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி வழங்கிய ஆசிரியர்கள் ஆகியோருக்கு நலத்திட்டங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் கலந்து கொண்டார். முன்னதாக நாட்டுப்புற கலைஞர்கள் மற்றும் மாணாக்கர்கள் நடத்திய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் தொடர்ந்து சிறப்புரையாற்றிய அவர், வாழும் காலத்தில் அனைவரும் மனிதநேயத்துடன் வாழ்ந்து மனித குலத்திற்கு நன்மை சேர்க்க வேண்டும் என்று தெரிவித்தார். G3 செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார். நல்ல முறையில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்திருக்கீங்க. அதற்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுக்கள். தொடர்ந்து நீங்கள் கற்பித்த அனைத்தையும் உங்களுடைய வாழ்க்கை முறையில் நீங்கள் பின்பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய சக மாணவர்கள், மாணவிகள், சகோதரர் எல்லாருக்கிட்டையும் மனித நேயத்தை நீங்கள் உள்ளபடியே பேணி காக்க வேண்டும். அதை முன்னிறுத்தியே உங்களுடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும் என்று